சார் ஆக்சுவலா தண்ணி நிறைய குடிப்பாரு, கொஞ்ச தூரம் நடந்தாலே டயர்ட் ஆயிடுவாரு. ஓகே வாங்க போலாம். கம் 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 கம். குட் பாய் குட் பாய். டாக்ஸ் வந்து தே ஆர் நாட் ரோபோட்ஸ். அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்களுக்குமே வந்து லைஃப்ல நிறைய ஆசைகள் இருக்கு. பட் என்னன்னா எது நல்லது எது தப்பு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கனாலே டாக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க டாக் ட்ரைனிங் சென்டர்ல விட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க ட்ரெயின் பண்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வீட்டுல போய் கண்டினியூ பண்ணணும். ஒரு ட்ரைனிங் சென்டர்ல பேச்சு கேட்கிற டாக் வீட்லயும் பேச்சு கேட்க தெரியும். அது நீங்க கண்டினியூ பண்றதை பொறுத்து தான் இருக்கு. உள்ள போலாம். உள்ள போ உள்ள போ. சார் பேர் தான் ஜோய். இவர்கிட்ட வந்து எஃபோர்ட் உண்மையிலே ரொம்ப அதிகமா நாங்க போட்டிருக்கோம். லாப்ரடார் கோல்டன் ரிட்ரீவர்லாம் வந்து ஒரு 2 years 2.5 years குள்ள முடிஞ்ச அளவு ட்ரெயின் பண்ணிருங்க. அதுக்கு மேல பாசிபிளே கிடையாது. முந்திலாம் கதவு திறந்தா தட தட தடன்னு வெளியே ஓடுவாரு. இப்ப அது கிடையவே கிடையாது. சரி நான் கீழே வைக்கலாம். ஜோய் ஸ்டே. ஓகே ஸ்டேனா குட் பாய். ஸ்டே. கதவு திறக்கலாம். நைட் டைம்னால வெளியே ஃப்ரீயா இருக்கு. ஸ்டே படி. ஓகே ஸ்டே. சார் என் கமாண்டுக்கு தான் வெயிட் பண்றாரு. சைட்ல ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்ல. குட் பாய் குட் பாய் குட் பாய். இவர் கொடுக்குற ட்ரீட்ஸ் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் அண்ட் பிரான்ஸ். இது உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு, தாராளமா அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டே. குட் பாய். இந்தாங்க ட்ரீட்ஸ். குட் பாய். டாக்ஸ் முடிஞ்ச அளவு உட்கார வச்சு வெளியே பார்க்க வைங்க. அவங்களுக்கு பொறுமை என்னன்னு தெரியணும். வண்டி போனாலும் சார் டைவர்ட் ஆக மாட்டாரு. அவர் இழுக்கவும் இல்ல. நான் செயினை கீழே வச்சாலும் சார் பொறுமையா தான் உட்காந்துருக்காரு.